அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜா என்ற அந்த நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்பு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா அவர்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே ஒரு 5 செயல்களை பற்றி, அற்புதமான 5 அமல்களை பற்றி, அதனால் ஏற்படும் 5 மாற்றங்கள் பற்றி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, குன் பரிஅன், அபூ ஹுரைரா அவர்களே, நீங்கள் பேணுதல் உடையவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். பேணுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாத்திலே உயர்ந்த ஒரு சிந்தனையாக, ஒரு குணமாக பேணுதல் என்பது வருகிறது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பேணுதல் மிக்கவராக ஆகி விடுவீராக. அப்படி ஆகிவிட்டால் தகுன் அஅபதன் நாஸ், நீர் மக்களிலேயே மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக மாறிவிடுவீர். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வகுன் கனிஅன், நீர் போதும் என்ற மனப்பான்மை உடையவராக ஆகிவிடுவீர். அப்படி ஆகிவிட்டால் தகுன் அஷ்கரன் நாசி, நீர் மக்களிலேயே மிகப்பெரிய நன்றி உடையவராக மாறிவிடுவீர். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வ அஹிப்ப லின்னாசி மா துஹிப்பு லினஃப்ஸிக, உமக்கு எதை விரும்புகிறீரோ அதையே பிற மக்களுக்கும் விரும்புவீராக. இப்படி விரும்பினால் தகுன் முஃமினன், உண்மையான இறை நம்பிக்கையாளராக நீர் ஆகிவிடுவீர். நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வஅஹ்சின் ஜிவார மன் ஜாவரக்க, உமது அண்டை வீட்டாரில் உமக்கு அருகில் இருப்பவரிடத்திலே நீர் அழகிய முறையில் நடந்து கொள்வீராக. இப்படி நடந்து கொண்டால் தகுன் முஸ்லிமன், நீர் உண்மையான முஸ்லிமாக மாறிவிடுவீர். அஞ்சாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வஅகில்லல் லஹிக, குறைவாக சிரிப்பீராக. ஃபஇன்ன கஸரத்தல் லஹ்கி, அதிகமாக சிரிப்பது துமீத்துல் கல்ப, உள்ளத்தை பாழாக்கி விடுகிறது, உள்ளத்தை மரணிக்க செய்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த 5 அம்சங்களை, இந்த 5 செயல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் பேணுதல். அபூ ஹுரைரா அவர்களே, குன் வரிஅன்,
நீங்கள் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் பேணுதல் மிக்க நபராக நீங்கள் மாறிவிடுங்கள். அப்படி நீங்கள் மாறிவிட்டால் நீங்க யாரு? தக்குன் அபதன்னாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக மாறிவிடுவீர். கண்ணியமிக்கவர்களே, மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகணும்னா ஒரு 10 ஹஜ்ஜி செய்யணும், ஒரு 20 உம்ரா செய்யணும், நின்றுட்டே தொழுதுட்டே இருக்கணும், தஸ்பியை உருட்டிட்டே இருக்கணும். அப்படி கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் இது அவசியம், பேணுதல் தான் அவசியம். கண்ணியமிக்கவர்களே, அந்த பேணுதல் இருந்தால், குறைவாக அமல்கள் இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் உங்களிடத்திலே குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் மக்களிலேயே மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக மாறிவிடுவீர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பேணுதல்னா என்ன? தக்குவா. பேணுதல் என்பது தக்குவா, இரையச்சம், இரையச்சமான ஒரு வாழ்க்கை. பேணுதல் என்று சொன்னால், நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மனோ இச்சைகளுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது. இந்த பேணுதலான விஷயம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையானது. அதோடு மாத்திரமல்ல, பேணுதலான வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த நன்மைகள் சங்கமிக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. பேணுதலாக இருந்து குறைவாக நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்தால் உங்களிடத்திலே நிறைவான ஒட்டுமொத்த அந்த வணக்கத்தின் சாரமும் அதன் நன்மைகளும் உங்களிடத்திலே கிடைத்து விடுகிறது. பேணுதல் என்பது நன்மைகளின் திறவுகோலாக இருக்கிறது, நன்மைகளின் பொக்கிஷங்களாக இருக்கிறது, பரக்கத்துகளின் பொக்கிஷங்களாக இருக்கிறது, வணக்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது. பேணுதல் என்பது இறைவனின் பக்கம் அழகான ஒரு முறையில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒரு 2 ரக்காத்து தொழுகிறார், குறைவாக தொழுகிறார், அதை நிரந்தரமாக பேணுதலாக தொழுவதுதான் சிறந்தது. 20 ரக்காத்து தொழுகிறதை விட நஃபிலான வணக்கங்கள் 200 ரக்காத்துகள் தொழுகிறதை விட ஒரு நாளைக்கு தொழுவாரு, மறுநாளுக்கு அலுப்பாயிரும், ஒரு நாளைக்கு தொழுவாரு, மறுநாளுக்கு சலிப்பாயிரும், ஒரு நாளைக்கு தொழுவாரு, மறுநாளைக்கு தொழ முடியாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அமல்களிலே சிறந்தது குறைவாக இருப்பின் நிறைவாக செய்வது. அப்ப வணக்க வழிபாடுகளை குறைவாக செய்வதாக இருந்தாலும் நிறைவாக செய்வது, இது பேணுதலான ஒரு அம்சம். அதோடு மாத்திரமல்ல, பேணுதலுடைய இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா? பாவங்களை விட்டு விடுவது. அப்ப பாவங்களை, மனோ இச்சைகளை, அபிலாஷைகளை, தடுக்கப்பட்டவைகளை, ஹராம்களை ஒரு மனிதன் விட்டு விடுவது பேணுதல் என்னும் அம்சத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, குறைவாக தொழுது பாவங்களில் இருந்து விலகி மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் இப்படி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தால் அதிகமாக தொழுவதை விட, அதிகமாக நோன்பு நோற்பதை விட, இரவு முழுவதும் நின்று தொழுவதை விட இது சிறந்ததாக இருக்கிறது. ஒருவர் ரொம்ப தொழுகிறாரு, பாவம் எக்கச்சக்கமா செய்யறாரு,
ஒருவர் ரொம்ப தொழுகிறாரு, அதிகமாக நோன்பு வைக்கிறாரு, வாரத்துக்கு 2 நாள் நோன்பு வைக்கிறாரு, மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கிறாரு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்படி செஞ்சுட்டு நன்மை இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாவமும் ஏற்படுகிறது. இது பேணுதல் கிடையாது. பேணுதல் என்று சொன்னால் ஒரு மனுஷன் உண்மையான இறைவனை வணங்கக்கூடியவனாக இருந்தால், இபாதத்துனா என்ன தெரியுமா, வணக்க வழிபாடுனா என்ன தெரியுமா, தொழுகிறது மாத்திரம் அல்ல, நோன்பு வைக்கிறது மாத்திரம் அல்ல, ஹஜ் செய்யறது மாத்திரம் அல்ல, உம்ரா செய்யறது மாத்திரம் அல்ல. வணக்கம் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை, நமக்கு ஏவப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதை விட மிக மிக முக்கியமானது தடுக்கப்பட்டவைகளை கைவிடுவது. இதுதான் வணக்கம். வணக்கம் என்ன அர்த்தம்? சும்மா அல்லாஹ்வை தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து செருப்பு திருடிட்டு போனா, புது செருப்பா இருக்குது, 1000 ரூபாய் செருப்பு அடிச்சுட்டு போயிருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை எனும் வழக்கம் மானக்கேடான காரியங்களை தடுக்கிறது, அருவருப்பான செயல்களை செய்வதை விட்டும் மனிதனை தடுக்கிறது. அப்ப ஒரு பக்கம் இபாதத் இருக்குது, இன்னொரு பக்கம் திருட்டுல ஈடுபடுதான். ஒரு பக்கம் இபாதத் இருக்குது, இன்னொரு பக்கம் பொய் பேசுறான். ஒரு பக்கம் இபாதத் இருக்குது, இன்னொரு பக்கம் அவதூறு பரப்புறான், ஹராமான காரியங்களை செய்யறான். இப்ப எவ்வளவு தொழுதாலும் வணக்கசாலியே கிடையாது. இவன் தலகீழ நின்று தொழுதாலும் நமது பார்வையிலே அவன் வணக்கசாலியாக இருந்தாலும் இஸ்லாத்தின் பார்வையிலே அவன் உண்மையான வணக்கசாலி கிடையாது. வணக்க வழிபாடு அடிப்படை என்ன தெரியுமா? ஏவப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதை விட தடுக்கப்பட்ட பாவங்களை விட்டு விடுவது, இது வணக்கம். இதுதான் உண்மையான வணக்கம். இதைத்தான் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், பேணுதலான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை அப்ப வீதியில் கிடக்கக்கூடிய ஒரு சின்ன பேரிச்சம்பழம், அந்த சின்ன பேரித்தம்பழத்தை அதில் எடுத்து வாயில போடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பு துப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை தான், விளையாட்டு போக்கில் எடுத்து வாயில போடுது, அதை துப்பி விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பார்கள். ஏனென்று சொன்னால் இது பொது சொத்து, இது தர்ம நிதி. பொது சொத்தை நானோ எனது குடும்பத்தினர்களோ பயன்படுத்தக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாங்க. அப்ப அந்த இடத்திலும் கூட என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேணுதலை பாருங்கள். கண்ணியமிக்கவர்களே, சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உனக்கு பேணுதல் அவசியமாக இருக்கிறது, நீ பேணுதலாக வாழ்ந்தால் உன்னுடைய மறுமை நாளில் உனது விசாரணையும் மிக இலகுவாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு சந்தேகமா இருக்குது, உன்னை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சந்தேகம் வந்த விட்டுறணும். இதுல ஹராம் இருக்குமா அப்படின்னு சந்தேகம், சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட பேணுதல் என்னது? அதை தவிர்த்து கொள்வது. இதைத்தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, சஹாபாக்கள்ல பார்க்கிறோம், சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா ஹலாலான பல காரியங்களை தவிர்த்து கொண்டார்கள். ஹலால செய்யறது தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 70க்கும் அதிகமான ஆகுமான காரியங்களை சஹாபாக்கள் கைவிட்டாங்க. எதற்கு கைவிட்டாங்க அப்படின்னா, இது ஆகுமான காரியம் என்று செஞ்சு செஞ்சு நம்ம ஹராமுல போய் விழுந்துருவோம், நம்ம பாவத்துல போய் விழுந்துருவோம் என்பதை அஞ்சி 70 வகையான
ஆகுமான காரியங்களை கூட அவர்கள் கைவிட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, இதுதான் பேணுதலான விஷயம். பேணுதல் என்பது இஸ்லாம் உயர்ந்த தரஜாவை வைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பார்வையில் பேணுதல் அவசியம், பார்வையில பேணுதல் அவசியம். தமது மருமகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா தத்தபிஇன் நظரத அன் நظரத, பார்வையை தொடராக பார்க்காதே. வெளியே போறோம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வர்றாங்க, பார்வையை தொடராக செலுத்தாதீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, ஃபஇன்ன லக்கல் ஊலா, முதல் பார்வை யதார்த்த பார்வை, அது உமக்கு ஆகுமானது. வலைசத் லக்கல் ஆகிரா, அடுத்த பார்வை உமக்கு ஆகுமானது கிடையாது. பார்க்குறோம், பெண்கள் வர்றாங்க, அழகான பெண்களா இருக்கிறாங்க, யதார்த்தமா பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பார்வையில் பேணுதல். இதுதான் வணக்கம். வணக்கம்னா இது உட்கார்ந்து பள்ளியாசல உட்கார்ந்து இது வணக்கம். வணக்கம்னா அடிப்படையான வணக்கம் என்ன? வெளியே போறோம், ஹராம்கான காட்சிகள் தெரிகிறது, அழகான பெண்கள் போறாங்க, அப்ப கழுகு பார்வையை கொண்டு செலுத்துறதா? இது கிடையாது. இதுதான் வணக்கத்தினுடைய உச்சபட்சம். தொழுகிறதை விட, நோன்பு நோக்கிறதை விட உண்மையான வணக்கம் என்பது என்று சொன்னால் பார்வையில் பேணுதல் அவசியம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் பேணுதல். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழருக்கு சொன்னார்கள், நீர் பேணுதல் மிக்கவராக இருந்தால் நீதான் பெரிய வணக்கசாலி. அதுக்காக 24 மணி நேரம் தொழுதுட்டே இருக்கணும், சஜ்ஜா செஞ்சுட்டே இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப பார்வையில் பேணுதல் அவசியம். அதோடு மாத்திரமல்ல, கேட்கக்கூடிய விஷயத்திலும் பேணுதல் அவசியம். அபூதாவுதுல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, எனது எஜமானர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாதை வழியாக கடந்து சென்றாங்க. அந்த பாதை வழியாக செல்லுகின்ற பொழுது அங்கே இசை கேட்கிறாங்க. அவருடைய காதுல இசை அங்கே அவருடைய காதுல விழுகிறது. உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தமது விரல்களால் காதை மூடிக்கொண்டார், இசையை கேட்கக்கூடாது அப்படின்னு. கையில வச்சுட்டு கையை எடுக்கவே இல்லை. அப்ப வேற வழியின் பக்கமாக அவர் தமது பயணத்தை தொடர்கிறார். அப்ப நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறாங்க, இப்போ அந்த இசை சப்தம் கேட்கிறதா இல்லையா? அப்படிங்கும் பொழுது இப்போ கேட்கல அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தமது காதுகளிலிருந்து தமது கைகளை எடுத்து விடுவார்கள். எடுத்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? குன்து மஅன் நபி ஃபஸமிஅ மிஸ்ல ஹாதா ஃபஸனஅ மிஸ்ல ஹாதா. நீ என்னோடு இருந்தது போன்று நான் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சமயத்தில் இருந்தேன். அவர்களும் இசைக்கும் சப்தத்தை கேட்ட பொழுது தமது கை விரல்களால் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், அவங்க எப்படி நடந்து கொண்டாங்களோ அதே மாதிரி நானும் நடந்து கொண்டேன். கண்ணியமிக்கவர்களே, இதுதான் வணக்கம். இது மிகப்பெரிய வணக்கம். கண்ணியமிக்கவர்களே, தஸ்பீ சப்தத்தை கேட்கிறோம், குர்ஆன் சப்தத்தை கேட்கிறோம், திக்ர் சப்தத்தை கேட்கிறோம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதை கேட்பதை விட ஹராம்களை கேட்காமல் இருப்பதும் வணக்கம். இதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, நுகரக்கூடிய அந்த மூக்கை பேணுவது அவசியம். ஒரு சமயத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ், இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கஸ்தூரி கொண்டு வரப்படுகிறது. இப்படி கஸ்தூரி வருகிறது. அவர் கையால் எடுத்து சோதிச்சு பார்க்கலாம். அவர் கையால் எடுக்கல. கஸ்தூரியை திறந்து தமது கையால் எடுக்காம அவர் என்ன செய்யாரு அப்படின்னா தமது மூக்கை வைத்து நுகர்ந்து பார்க்கிறார். அப்ப சபையில் இருக்கக்கூடிய எல்லோருமே நுகர்ந்து பார்க்கிறாங்க. அப்ப தோழர்கள்லாம் கேட்பாங்க, ஏன் கஸ்தூரியை எடுத்து பார்த்தானே, ஏன் நுகர்ந்து பார்க்கிறீர் என்று கேட்ட பொழுது, எடுத்தோம்னா கையில ஒட்டிடும், அது எனக்கு சொந்தமானதல்ல, நான் நுகர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த வாடையை நீங்களும் நுகர்ந்து பார்க்கிறீர்கள், நான் மட்டும் நுகர்ந்து பார்க்கல, அதனுடைய வாடையை எல்லோரும் நுகர்ந்து பார்க்கிறோம். எடுத்து நுகர்ந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு பொடியை நான் அள்ளி வச்சிருவேன், என் கையில ஒட்டிரும், அது பொது சொத்து, அது எனக்கு சொந்தமானது கிடையாது. எவ்வளவு பேணுதல்! அப்ப கண்ணியமிக்க உரை சிரித்து பாருங்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாவிலே பேணுதல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த உடல் உள்ள எல்லா உறுப்புகளும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே நாவை பற்றி முறையிடுகிறது, நாவினுடைய அட்டுழிகளை பற்றி முறையிடுகிறது. அப்ப நாவை பேணுவது அவசியம். ஏனென்று சொன்னால் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பேணுதல் உச்சபட்சம் என்ன தெரியுமா? நாவை அடக்கி வாச்சாலே போதும். அசத்துல் வராஇ ஃபில் லிசான், பேணுதலின் உச்சபட்சம் என்பது நாவிலே இருக்கிறது. இதை அடக்கி வாசிச்சாலே போதும். இதுதான் பெரிய வணக்கம். எல்லாமே ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்தாலே வணக்கம் தான். புதுசா வணக்கம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. வயிற்றை பேணுவது, பேணிக்கையாக இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவர் தனது வயிற்றினுள் அழகான பொருளை செலுத்துவதற்கு சக்தி பெற்றால் அவர் ஹலாலான பொருளை அவர் செலுத்தட்டும், ஹராம செலுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய உடம்புல முதலாக நாற்றம் எடுக்கக்கூடிய பகுதி வயிறு தான். மனிதனுடைய உடல் பகுதிகளிலே முதலாக அழுகிவிடக்கூடிய, துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி வயிறு தான். அந்த வயிறுல ஹலால் தான் இருக்கணும், ஹராம் இருக்கக்கூடாது. இப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், வகுன் கனிஅன், போதும் என்ற மனப்பான்மை உடையவராக வாழ்வீராக. அப்படி நான் வாழ்ந்தால் தகுன் அஸ்கரன் நாஸ், மக்களிலேயே நீர் மிகப்பெரிய நன்றி உடையவராக மாறிவிடுவீர். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அதுல உச்சபட்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக ஆகிறதுக்கு என்ன தெரியுமா? எதை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியுள்ள அடியாருக்கு அடையாளம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கத அஃப்லஹ மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வருஸிக கஃபாஃபன், போதுமான அளவுக்கு யாருக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவரும் வெற்றி பெற்று விட்டார். வகனஅஹுல்லாஹு மிம்மா ஆதாஹு, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிறைவாக வாழக்கூடியவர், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையில் வாழக்கூடியவரால் வெற்றி பெற்று விட்டார் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இறைவனுக்கு நன்றியுள்ள அடியான் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் நிறைய கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறது
அது கிடையாது. குறைவா கொடுத்து சோதிச்சு பார்க்கிறான், நிறைவா நன்றி செலுத்துறான். போதும். இறைவன் கொடுத்ததை கொண்டு எவன் போதுமாக்கி கொண்டானோ அவன்தான் இறைவனுக்கு மக்களிலேயே மிகப்பெரிய நன்றியுள்ள அடியானாக இருக்கிறான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தூபா லிமன் ஹுதிய இலல் இஸ்லாம், ஒருவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், ஒருவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யாருக்கு அப்படின்னா, எவருக்கு இஸ்லாத்தின் பால் நேர்வழி கிடைக்கிறதோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வகான ஐசுஹு கஃபாஃபன் வகனஅ, இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய வாழ்க்கை போதும் என்ற மனப்பான்மையில் அவர் வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவருக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லைசல் கினா அன் கஸ்ரத்தில் அர்தி, செல்வம் என்பது இந்த உலகம் முழுவதையும் வேண்டுவது அல்ல, உலகத்தை தேடுவது அல்ல. செல்வம் என்பது என்ன அப்படின்னா, வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனப்பான்மை உடையவனே மிகப்பெரிய செல்வந்தன். உலகத்தையே வச்சிருக்கிறான், உலக சொத்துக்களை ஆட்ட போட்டு வச்சிருக்கிறான், இவன் பணக்காரன் கிடையாது, இவன் செல்வந்தன் கிடையாது. கினல் கல்பு, உள்ளம் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கிறது, இவன் தான் உண்மையான செல்வந்தன் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப போதும் என்ற அந்த மனப்பான்மையை தான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக அந்த அடியானை மாற்றி விடுகிறது. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், என்ன சொல்றாங்கன்னா, நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ அதையே பிறருக்கும் விரும்புகிறாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதையே மக்களுக்கும் விரும்புகிறாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி விரும்பினால் நீர் உண்மையான மூமின், உண்மையான இறை விசுவாசி. அப்ப உண்மையான இறை விசுவாசி என்ன அப்படின்னா, நாம் நமக்கு எதை விரும்புகிறோமோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும். இதுதான் இறை நம்பிக்கை, உண்மையான இறை நம்பிக்கை. இவர்தான் உண்மையான இறை விசுவாசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உங்களில் ஒருவர் உண்மையான மூமின் கிடையாது எதுவரைக்கும் என்று சொன்னால், தனக்கு எதை விரும்புவாரோ அதையே மக்களுக்கும் தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்ப உண்மையான மூமினா என்னது? நாம நமக்கு எதை விரும்புகிறோமோ அதைத்தான் பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால், தனக்கு விரும்புவதை தனது அண்டை வீட்டாருக்கு விரும்பாத வரை, அது வரைக்கும் அவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை 6 கடமைகள் இருக்கிறது. அதில் 6வது கடமை என்ன தெரியுமா? வயுஹிப்பு லஹு மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, ஒரு உண்மையான முஸ்லிம் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும். இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படி விரும்பணும்னா அப்ப இவர் தான் யாரு? உண்மையான மூமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? அபூ ஹுரைரா அவர்களே, உமக்கு நெருங்கிய அண்டை வீட்டாரிடத்தில்
அழகிய முறையில் நடந்து கொள்வீராக. இப்படி நடந்து கொண்டால் தக்குன் முஸ்லிமன், நீர்தான் உண்மையான முஸ்லிம். அப்ப உண்மையான முஸ்லிம் என்பதற்கு என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அடையாளத்தை சொன்னார்கள்? அண்டை வீட்டாரிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்வீராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல தெரிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருத்தன் உண்மையான முஸ்லிம் கிடையாது, மூமின் கிடையாது. 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, கீல வமன் யா ரசூலல்லாஹ், அந்த உண்மையான மூமின் கிடையாதுன்னு சொல்றீங்களே, அவன் யார் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனால அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் அவருடைய நாசை வேலைகளிலிருந்து, நாசமான காரியங்களிலிருந்து, வீணா போன காரியங்களிலிருந்து எவன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான முஃமின் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், உன்னின் மூலமாக உனது அண்டை வீட்டுக்காரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நீ உண்மையான முஸ்லிமா? முஸ்லிம் கிடையாது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா யதுகுலுல் ஜன்னத மன் லா யஹ்மனு ஜாருஹு பவாயிகஹு, ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒருத்தன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். யார் நுழைய மாட்டான் அப்படின்னா, எவன் தனது அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறானோ, இவனுடைய தொல்லையிலிருந்து, நாச வேலைகளிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ இப்படிப்பட்டவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப உண்மையான முஸ்லிம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமது அண்டை வீட்டாரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டால் அபூ ஹுரைரா அவர்களே, நீங்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இஸ்லாத்திலே சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயுல் இஸ்லாம் அஃதல், இஸ்லாத்தில் சிறந்தது என்ன? தொழுகை நோம்பு சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, இஸ்லாத்திலே சிறந்தது இருந்து தெரியுமா? ஒரு முஸ்லிமால பிற முஸ்லிம் அபயம் பெற்றிருக்க வேண்டும். அவனுடைய நாவாலும் அவனுடைய கரத்தாலும் பிற முஸ்லிம்கள் அபயம் பெற்றிருக்க வேண்டும், சலாமத் பெற்றிருக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டவர்தான் இஸ்லாத்திலே சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, முஸ்லிம்கள்ல சிறந்தவர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, இஸ்லாத்திலும் சிறந்தது, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களிலும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் தனது நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறாரோ, இவரால் அவர் சலாமத் பெறுகிறாரோ, அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அஞ்சாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, குறைவாக சிரிப்பீராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப குறைவாக சிரிப்பீராக, ஏனென்று சொன்னால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை பாலாக்கி விடுகிறது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது, ஃபல்யல்ஹகு கலீலன் வல்யப்கு கஸீரன், அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அலட்டும். அவர்கள் செய்த காரியத்தின் மூலமாக அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அலட்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த 5 அம்சங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பேணினால், இந்த 5 மாற்றங்கள் உங்களிடத்திலே ஏற்படும். பேணுதல் மிக்கவராக நீங்கள் நடந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய வணக்கசாலி. அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு விரும்புவதை பிறருக்கு நீங்கள் விரும்பினால் அப்போது நீங்கள் உண்மையான மூமினாக இருப்பீர்கள். அதோடு மாத்திரமல்ல, அண்டை வீட்டாரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் தான் உண்மையான முஸ்லிம். போதும் என்ற மனப்பான்மையுடையவராக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது சொல்லுகின்ற பொழுது, அதிகமாக அலட்டும் மறுமை நினைத்து என்று சொன்னார்கள்.
எனவே நமது வாழ்க்கையில் இந்த 5 மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களுக்கு இந்த 5 அம்சங்களை போதித்தார்கள். நாமும் நமது வாழ்க்கையில் இந்த 5 செயல்பாடுகளை, அற்புதமான இந்த 5 செயல்பாடுகளை பின்பற்றி அற்புதமான 5 மாற்றங்களை பெறுவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.